இப்போ பாகிஸ்தான் இந்தியாவை அப்படின்னு ஆரம்பிச்சா, போங்க ஜி, இப்போ போய் இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அதுதான் இந்தியாவோட பதிலாக இருக்கும். ஒரு நாடு போருக்கே போகாம 46 சோல்ஜர்ஸை ஒரே வாரத்தில் இழந்திருக்குன்னா அந்த நாடு என்ன நிலைமையில் இருக்கணும்? அது வேற யாரும் இல்லை, நம்ம பங்காளி நாடு பாகிஸ்தான். இந்த ஜூலை மாசத்துல ஒரே ஒரு வாரத்துக்குள்ள அவங்களுடைய பாதுகாப்பு படையை சேர்ந்த 42 பேரை இழந்திருக்காங்க. 42 பேருங்கிற இந்த எண்ணிக்கையை விட ஆச்சரியப்படுத்துற இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த 42 பேரும் ஒரே இடத்துல ஒரே சண்டையில இறக்கவில்லை. 2 வெவ்வேறு ஆயுத குழுக்கள் கிட்ட பாகிஸ்தான் அடி சுத்தி பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, இன்னொரு பக்கம் அவங்க ஊட்டி வளர்த்த தெஹ்ரி தாலிபான்ஸ் டிடிபி. ஒரு காலத்துல பாகிஸ்தான் இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, ஏசியாக்கே பாதுகாப்பு அச்சுறுத்தல் கொடுக்கிற ஒரு நாடா இருந்துச்சு. என்ன அவ்வளவு பயங்கரவாத அமைப்புகளை அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. பயங்கரவாதத்தை கருவியா பயன்படுத்தி ஒரு கல்ஃப் கண்ட்ரி ரேஞ்சுக்கு வளர்ந்துடலாம்னு நினைச்சாங்க. ஆனா இன்று நிலைமை தலைகீழ மாறி இருக்கு. வெளியிருந்து வர அழுத்தங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நாட்டுக்குள்ளேயே அவங்க உருவாக்கிக்கிட்ட பாதுகாப்பு சவால்கள், பொருளாதார நெருக்கடி, எல்லைகள்ல பதற்றம், சர்வதேச அழுத்தம்னு இப்படி பல முனையில பாகிஸ்தானால சமாளிக்க முடியாத சூழ்நிலைய அவங்களே யாரையோ நம்பி ஏற்படுத்திக்கிட்டாங்க. பாகிஸ்தான் நியூக்ளியர் ஆயுதம் வச்சிருக்க ஒரே இஸ்லாமிய நாடு. இப்படி ஒரு நிலைமைக்கு இப்படி வந்தாங்கன்னா இதை புரிஞ்சுக்க நாம ஒரு 15 வருடங்கள் பின்னாடி திரும்பி போகணும். 2011 அமெரிக்காவுடைய அப்போதைய வெளியுறவு செயலாளராக இருந்த ஹிலாரி கிளின்டன் இஸ்லாமாபாத்துக்கு சென்ற போது அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைனாலும் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை கொடுத்துட்டு வந்தாங்க. பாகிஸ்தான், உங்க வீட்டு கொல்லப்புறத்துல பாம்பை வளர்த்தி அதை பக்கத்து வீட்டுக்காரன் மேல ஏவி விடலான்னு கனவு கண்டீங்கன்னா அது பாம்பு, அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சொந்த வீட்டுக்காரன்கிற அடையாளம் தெரியாது. ஒரு நாட்டை கெடுக்கிறதுக்காக ஆயுத குழுக்களை வளர்த்து விட்டால் அவங்க எப்போதும் எதிரிகளை மட்டும் தாக்குவாங்கன்னு நிச்சயம் கிடையாது. ஆஹா, அன்னைக்கு ஹிலாரி கிளின்டன் சொன்னது பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்ல செதுக்கி வைக்க வேண்டிய வாக்கியங்கள். அந்த நேரத்துல அவங்களுக்கு அது புரியல, இப்ப சொன்னாலும் புரிஞ்சிருக்காது. அந்த அம்மா சொன்ன வார்த்தைகள் அப்படியே அச்சு பிசுறாம நடக்குது இப்போ பாகிஸ்தான்ல. முதல்ல அவங்களுடைய ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட், அதாவது நம்ம கூடான எல்லைகள், அங்க இப்ப என்ன நிலவரம்னு பார்க்கலாம். இத்தனை வருட காலங்களா இந்தியா பாகிஸ்தான் எல்லை பதற்றம்னாலே அதோடைய மையப்புள்ளி நம்மளோட காஷ்மீரா தான் இருந்துச்சு. லைன் ஆஃப் கண்ட்ரோலில் திடீர்னு பாகிஸ்தான் சைடு இருந்து துப்பாக்கி சூடு வரும். அந்த பர்டிகுலர் ஏரியாவில் நம்மளை திசை திருப்பிட்டு தீவிரவாதிகளை காஷ்மீருக்குள்ள அனுப்ப முயற்சி செய்வாங்க. காஷ்மீர்ல எப்ப பாரும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, பின்னாடி இருந்து தூண்டி விட்டுட்டு நல்லா ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி ஏதாவது நியூஸ் வருது, நம்மளோட காஷ்மீர்ல ஏதாவது பிரச்சனை நியூஸ் வருது? வராது. ஏன்னா இப்ப நிலைமை அப்படியே தலைகீழ திரும்பிருச்சு. இப்ப பிரச்சனை காஷ்மீர்ல இருக்கு, அது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல. இந்த வருடம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல எலெக்ஷன்ஸ் நடக்குது. அவங்க ஏரியாவுக்கு தேர்தல் சீர்திருத்தம் வேணும்னு கேட்டு போராடுறாங்க. இந்த போராட்டத்தை அடக்க அங்க பாகிஸ்தான் ஆர்மியை வச்சு மக்களை சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன்ல பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இருக்காருல்ல, இம்ரான் கான், கிரிக்கெட்டர், ஓரளவுக்கு நல்ல மனிதன். ஒருவேளை அவர் ஆட்சியில இருக்க விட்டுருந்தாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் நட்பா இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதை வெளிநாட்டு சக்திகள் விரும்பல. ஏசியாவை டீஸ்டெபிலைஸ் பண்றதுக்காகவே அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. இது யாரோட வேலைன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த கட்சி இப்ப இந்த தேர்தல், நீங்க என்னடா தேர்தல் நடத்துறீங்க, எல்லாம் ஃப்ராடு, முறைகேடா நடக்குது, நாங்க இதுல கலந்துக்கவே இல்லைன்னு புறக்கணிச்சிருக்காங்க. இப்ப இங்க பிஓகேல நடக்கிற போராட்டத்துக்கு பின்னாடி இந்தியா நம்ம தான் இருக்கோமாமா பாகிஸ்தான் கதறிக்கிட்டு இருக்கு. என்ன கேட்டா ஆமா அப்படிதான் இருப்போம். அங்க ஒரு அமைப்பு இருக்கு JAACன்னு, அந்த ஒரு அமைப்பு இருக்கிறதையே வெளி உலகத்துக்கு காமிக்க கூடாதுன்னு முழுசா மறைக்க முயற்சி பண்றாங்க. அந்த அமைப்பு இருக்கிறதுக்கான தடையம் இல்லாம அழிக்கணும்னு முயற்சி பண்றாங்க. அவங்க எலெக்ஷன்ஸ்ல நின்னா ஜெயிச்சிருவாங்க, அவங்கள நிக்க விட மாட்டேங்கிறாங்க. ராணுவம் ஒரு பார்ட்டி உருவாயிட்டு வருது, அந்த பார்ட்டி ஜெயிக்க போகுதுன்னு தெரிஞ்சு ஆளுங்கட்சியில் இருக்கவங்க அந்த பார்ட்டியே எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடாதுன்னு வன்முறைகள், கைது, ஆள் மாயமா மறையிறது, இதெல்லாம் பண்ணா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப அது பிஓகேல நடந்துட்டு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா பிஓகே அவங்களுடைய கட்டுப்பாட்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் பார்த்தோமா, அடுத்தது நார்த்தோ சவுத்தோ வெஸ்டோ கிடையாது, இன்டர்னல் ஃப்ரண்ட். இந்த மாதிரி ஒரு காமெடி எங்கேயுமே நடக்காது. சொந்த நாட்டுக்குள்ளேயே சொந்த நாட்டு மக்கள் கிட்டேயே ஆர்மி செருப்படி வாங்குறது. இப்ப நம்ம நாட்டுல ஆர்மினா ஒவ்வொரு சோல்ஜரையும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம், மரியாதை கொடுக்குறோம், சாமி மாதிரி பாக்குறோம். ஆனா பாகிஸ்தான்ல
சொந்த நாட்டு ஆர்மியை எதிரியா பாக்குறாங்க. அதனால உருவானதுதான் இந்த இன்டர்னல் ஃப்ரண்ட். இந்த வீடியோவோட ஆரம்பத்துல நான் சொன்னேன்ல 42 பாகிஸ்தானிய சோல்ஜர்ஸ் உயிரிழந்தார்கள்னு. ஜூலை 4 இருந்து 8 வரைக்கும் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியும் தெஹ்ரி தாலிபானும் வெவ்வேறு பகுதிகளில் ஒருங்கிணைந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதாவது இப்ப பாகிஸ்தான் ஒரு குரூப் கூட இல்ல, 2 குரூப் கூட சிவில் வார்ல இருக்கு. ஈஸ்ட் பார்த்துட்டோம், அப்புறம் இன்டர்னல் பார்த்துட்டோம், இப்ப வெஸ்ட் ஆப்கானிஸ்தான். இப்ப பாகிஸ்தான் எப்படி சில பேர் ஊட்டி வளர்த்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நாம ஒண்ணு வச்சுக்கலாம்னு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு ஆயுதத்தை கொடுத்து ஊட்டி வளர்க்க பாகிஸ்தானுக்கு எப்போதும் நன்றியோட சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு நினைச்சு. ஆனால் இப்ப நிலைமை தலைகீழா திரும்பவும் மாறிடுச்சு. ஆப்கானிஸ்தான் இப்போ மேற்குக்கு எதிராயிருச்சு, இந்தியாவுக்கு நட்பாயிருச்சு. உலக அரசியல்ல இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஷாக். இது எப்படி இந்தியா பண்ணுச்சுங்கிறது ஐயா அஜித் தோவல் அவர்களே, அவருக்கு நம்ம கோயில் கட்டி கும்பிடணும். இப்ப பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய எல்லை பிரச்சனை எதுன்னு கேட்டா பிராக்டிக்கலா ரியாலிட்டியில இந்தியா கிடையாது, ஆப்கானிஸ்தான். இப்ப எதிரிக்கு எதிரி நண்பன்ல, அதனால இந்தியாவோட ஃபுல் சப்போர்ட் ஆப்கானிஸ்தானுக்கு இருக்கு. இது போக நம்ம ரஷ்யாவை சப்போர்ட் பண்ண வச்சிருக்கோம் ஆப்கானிஸ்தானுக்கு. இஸ்ரேல் இந்தியா மூலியமா ஆப்கானிஸ்தானுக்கு ஆயுத சப்போர்ட் கொடுக்குது. இப்ப பாகிஸ்தான்ல இவ்வளவு நெருக்கடி இருக்குல்ல, இதுக்கு பாகிஸ்தானை விட அதிகமா கவலைப்படுற ஒரு நாடு இருக்கு, சைனா. ஏன்னா சைனா பாகிஸ்தான்ல அவ்வளவு முதலீடு பண்ணிருக்கு. சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார், அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கால ஒரு டைலமா இருக்கு. அந்த பாதையை இந்தியா எப்ப நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியும்னு மாற்றான கடற்போக்குவரத்துக்கு ஒரு பாதை இவங்களுக்கு தேவைப்பட்டது. அதுக்கு இவங்க பாகிஸ்தானை சூஸ் பண்ணி சாலைகள், மின் நிலையங்கள், துறைமுகங்கள், ரயில் இணைப்புகள், தொழில் மண்டலங்கள்னு பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள திட்டங்களை இவங்க செயல்படுத்திட்டு இருக்க அரபிக்கடலை பாகிஸ்தான் வழியா சைனா கூட இணைக்க ஒரு முக்கியமான முயற்சி இது. ஆனா இப்ப இந்த சைனாவோட காரிடோர்ஸ் இருக்கிற பல முக்கியமான பகுதிகள் எல்லாமே பாதுகாப்பு பிரச்சனைகள் அதிகமா இருக்க பகுதிகளா மாறிடுச்சு. முக்கியமா பலுச்சிஸ்தான். இப்போ இந்த ஏரியாக்கள் நடக்கிற ஒவ்வொரு தாக்குதலும் சீனாவுடைய பல பில்லியன் டாலருக்கு பெரும் ஆபத்தா மாறி இருக்கு. சைனா என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. சைனாக்கு ஒரு பக்கம் வருத்தமா, அதே மாதிரி பாகிஸ்தான் இந்த மாதிரி டீஸ்டெபிலைஸ் ஆகுதுன்னு இன்னொரு பெரிய சக்திக்கும் வருத்தம் அமெரிக்கா. அதற்கு காரணம் ஆயுத இண்டஸ்ட்ரி. பாகிஸ்தான் இல்லைன்னா ஏசியாவே அமைதியா இருக்கும். அமைதியா இருக்கிற இடத்துல ஆயுதங்கள் விற்க முடியாது. அதனால பாகிஸ்தான் மாதிரி ஒரு நாடு அமெரிக்காவுக்கு தேவை. பல முறை நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்து அமெரிக்கா பாகிஸ்தானை காப்பாத்திருக்கு. ஆனா இந்த முறை காப்பாற்றவே முடியாத மாதிரி நெருக்கடியை அதுவே உருவாக்கிக்கிச்சு. கொஞ்சம் எக்ஸ்டர்னல் ஃபேக்ட், நம்மளுடைய பங்கும் அதுல இருக்கு, ஒத்துக்கணும். அஜித் தோவல் அவர்கள் ஓப்பனாவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, அவன் பொருள் எடுத்து அவனையே செய்ய ஆரம்பிச்சிருக்கும். ஆமா இருக்கு, இந்தியாவோட பங்கு இருக்கு. இப்ப இருக்க இந்த பாகிஸ்தான் அரசு மாறும் சும்மா டம்மி. ஒரு முனையவே அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆயுதம் எடு, சுடு, இல்லைன்னா ஜெயில தூக்கி போடு. இது எவ்வளவு நாளைக்கு அவங்களால பண்ண முடியும்? பலுச்சிஸ்தான் தனியா போகணும்னு கேக்குது. இப்ப பிஓகேவும் அதேதான். இது போக சிந்துன்னு ஒரு மாகாணம், இது போக அவங்களுடைய கேவலமான எக்கனாமி, இத்தனையும் அவங்களால தாங்க முடியுமா? இதோடைய அவுட்கம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்து வர சில வருடங்கள்ல வரும். இந்தியாவோட எந்த நேரடி தலையிடல் இல்லாமலே பிஓகே இந்தியாவுடன் வந்து சேர அதிக வாய்ப்பு இருக்கு. ஏசியாவை பிடிச்ச இந்த வில்லன்னு வச்சுக்கலாம். அடுத்த 10 வருடங்கள்ல இல்லாமலே போக வாய்ப்புகள் அதிகம். இவங்க இல்லைன்னா ஏசியால பிரச்சனையே இல்ல. மேற்குலகத்தோட ஆதிக்கமும் இங்க இருக்காது. நாம நிம்மதியா இருக்கலாம், ரஷ்யா நிம்மதியா இருக்கலாம். ஆயுதத்தை வச்சு மிரட்டி எல்லாத்தையும் சாதிச்சுக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு வருங்காலத்துல பாகிஸ்தான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு. இதுல நமக்கு என்ன நல்லதுன்னா, அவங்க பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம், மென் பவர், எனர்ஜி எல்லாம் சரியா போகும். நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இந்தியாவுடைய அந்த ஒரு 70 வருட எதிரி நம்ம அப்படி பார்க்கல, ஆனா அவங்க அப்படி பார்த்தாங்க. அதுக்கு பல இன்டர்நேஷனல் ஜியோபாலிட்டிக்கல் காரணங்கள். அந்த எதிரித்துவம் மட்டும் அங்க அடி வாங்கி பலவீனம் அடைந்துட்டே வருது. அந்த எதிரித்துவத்தோட வீரியம் குறைஞ்சிட்டே வருது. கூடிய விரைவில் அது இல்லாமலே போயிடும். நம்ம நிம்மதியா நம்மளுடைய வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏர்லி ஸ்டேஜஸ், லாங் வீடியோஸோட ஏர்லி ஸ்டேஜஸ்ல இருக்க நான் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம். இது ஆக்சுவலா நல்ல வீடியோ கிடையாது. அங்கேயும் மக்கள் இருக்காங்க, பாதிக்கப்படுற சாதாரண மக்கள் பாதிக்கப்படுவாங்க. பட் இருந்தாலும் சில எதிரித்துவத்தை கடந்து போக அந்த மக்களுடைய கொலைடல் டேமேஜஸ் தவிர்க்கவே முடியாதது. பாகிஸ்தான்ல இருந்து அந்த எதிரித்துவம் சீக்கிரமா அழிந்து அவங்களும் ஒரு அமைதியான நாடா மாறட்டும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.